ஜாதி பார்த்து ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுறதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஜாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாது, நான் போடவும் மாட்டேன். ஏன் போடக்கூடாது? என் கூட இருக்க இளைஞர்கள் இருக்காங்க, ஜாதி பார்த்து ஓட்டு போடுற இளைஞர்கள் இருக்காங்க. பிறப்பால் ஒருத்தனுக்கு தடை, அவனுடைய தொழிலை வச்சு ஒருத்தனுக்கு தடை, அவனுடைய ஜாதியை வச்சு ஒரு தடை, அவனுடைய மதத்தை வச்சு தடை, மதத்தை பார்த்தா கடவுளை வச்சு தடை. சாதி பார்த்து ஓட்டு போடுறது அப்படின்றதுக்கு நீ ஓட்டு போடாமே இருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். இப்போ சீமான் வந்து தமிழ் குடிங்கிறாருல, அவர் குடின்னு எது மென்ஷன் பண்றாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சாதி பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்த மாட்டேன்னு சொல்றதும் முக்கியமான விஷயம். தனி தொகுதியில தான் அவங்க நிக்கணுங்கிறத விட பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட நிறுத்தட்டுமே. ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது எப்படின்னா, ஒரு 2 தட்டை வச்சு, ஒரு தட்டுல சாப்பாடை வச்சு, ஒரு இடத்துல மண்ணை வச்சு, அந்த மண்ணை அவனே அள்ளி தின்ற மாதிரி இருக்கு. பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க வந்து ரொம்ப நான் தலித் மூவ்மெண்ட் பண்ணாங்க. ஜாதி பார்த்து ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுறதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஜாதி பார்த்து ஓட்டு போடலாம் வேணாமா? ஜாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாது, நான் போடவும் மாட்டேன். ஏன் போடக்கூடாது? அதாவது எப்படின்னா, ஒரு சாதி பெருமை பேச, ஏன்னா ஜாதி இல்லைன்னு சொல்லியே வளர்ந்தது தமிழ்நாடு. பெரியாரா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், எல்லாருமே ஜாதி இல்லைன்னு சொன்னாங்க. யாதும் முறை யாவரும் கேளுன்னு சொன்ன மண் இது. நீ இவன் இந்த ஜாதிக்காரன்னு சொல்லி ஓட்டு போடக்கூடாது, இவன் இந்த மாதிரி நல்லது செய்வானா அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடணும். இப்போ நம்ம ஜாதிக்காரன் போய் எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு நீ ஓட்டு போடக்கூடாது, தப்பு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து போடணும். அவ்வளவுதான். நானும் முழுமையா மறுக்கிறேன். ஜாதி பார்த்து எந்த இடத்துலயும் நம்ம ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா நம்ம 70 வருஷம் ஆயிருக்கு. இந்த மனப்பான்மை நமக்கு தெரியறதுக்கு 70 வருஷம் கடந்து வந்திருக்கு. அதனால நான் ஜாதி பார்த்து யாரும் ஓட்டு போடாதீங்க. என் கூட இருக்க இளைஞர்கள் இருக்காங்க, ஜாதி பார்த்து ஓட்டு போடுற இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறது இதுதான். நம்ம கீழ இருந்து ஒரு அளவு நம்மளும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒடுக்கப்பட்டவர்களா இருந்த காலமும் இருக்கு. அதனால அந்த இடத்துல இருந்து நம்ம மீண்டு இன்னைக்கு நம்மளும் எல்லாத்துக்கும் சமம் தான் அப்படின்னு வரத்துக்கு 70 வருஷம் நமக்கு ஆயிருக்கு. அப்படின்னா நமக்கு ஜாதி தேவையில்லை அப்படிங்கிறத நான் வந்து அழுத்தம் திருத்தம். கண்டிப்பா ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். எப்படின்னா, பிறப்பால் ஒருத்தனுக்கு தடை, அவனுடைய தொழிலை வச்சு ஒருத்தனுக்கு தடை, அவனுடைய ஜாதியை வச்சு ஒரு தடை, அவனுடைய மதத்தை வச்சு தடை, மதத்தை பார்த்தா கடவுளை வச்சு தடை, அதை உடை என்ற பெரியாரின் அம்பேத்கரின் கொள்கையை படித்து வளர்ந்த மக்கள் நாங்கள். இவங்க என்னன்னா ஜாதி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கொள்கை. அது மட்டும் இல்லாமல் ஜாதி பார்த்து ஓட்டு போடுங்கிறத எங்கள் கிராமப்புறங்கள்லையோ என்னை சுற்றி உள்ளவர்களோ நான் ஆதரிக்கிற கட்சி ரீதியாகவோ என்னுடைய தந்தையோ யாருமே எனக்கு ஜாதி பாரு அப்படின்னு ஜாதின்ற பேச்சை கூட எங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்ல. சாதி பார்த்து ஓட்டு போடுறது அப்படின்றதுக்கு நீ ஓட்டு போடாமே இருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். நம்ம போராடுறதே அதுக்கு தான். சாதி இல்லாத ஒரு தமிழ்நாடு, சாதி இல்லாத ஒரு இந்தியா, ஒரு மதம் இல்லாத ஒரு இந்தியா உருவாக்குறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். அப்படின்றப்ப நீ சாதி பார்த்து தான் ஓட்டு போடுவ அப்படின்னா, நீ சாதியை பார்த்து நீ ஒரு இனத்தை சேர்ந்து நீ ஒரு தனி மாநிலமோ ஒரு நாடோ பிரிஞ்சு, இப்போ பாகிஸ்தான் எப்படி ஒரு மதத்தோடு இருக்குதோ அது மாதிரி ஒரு இதில் மாறிடும். அப்ப அது மாதிரி ஒரு இதுல மாறிடும். நம்ம தமிழ்நாடு வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே எந்த விதமான ஒரு மதத்துக்கோ எந்த விதமான சாதிக்கோ வெளிப்படையாக காட்டிக்கொள்வது இல்லை. உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளிப்படையாக காட்டிக்கொள்வது இல்லை. இன்னைக்கு சாதியை பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது வேஸ்ட். நீ சாதி பார்த்து தான் ஓட்டு போற அப்படின்னா நீயே போய் கிணத்துக்குள்ள விழுந்துக்கிறதுக்கு சமம் நான் சொல்லுவேன். ஒரு மனிதரே தன்னால போய் கிணத்துக்குள்ள விழுந்துக்கிறது. பிரதர், இப்போ எனக்கு ஒரு டவுட். நான் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கல. இப்போ சீமான் வந்து தமிழ் குடிங்கிறாருல, அவர் குடின்னு எது மென்ஷன் பண்றாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தமிழ் குடிதான், அதாவது எப்படின்னா ஒவ்வொரு சாதி பேரை சொல்லியும் குலத்தினோட வச்சு போற போக்குல அவர் இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லிட்டு போல. ஆமா சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்காரா? தம்பிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து திருந்திக்கணும்னு நான் சொல்ல வரேன். சாதி பார்த்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சாதி பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்த மாட்டேன்னு சொல்றதும் முக்கியமான விஷயம். இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு தனி தொகுதி வேணும், தனி தொகுதியில தான் அவங்க நிக்கணுங்கிறத விட பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட நிறுத்தட்டுமே. அந்த மாதிரி ஒரு இதை முயற்சி எந்த தோழர்களா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கொண்டு வாங்களேன். இல்ல பண்ணிருக்காங்க, ஒரு முன்னெடுப்பை எடுங்களேன். தனியில அதுதான் உண்மையான இடஒதுக்கீடு. 70 நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அந்த இது வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர, அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எல்லா கட்சிகளும் கொண்டு வந்தீங்கன்னா பொதுமக்களான நாங்களும் சந்தோஷப்படுவோம், பொதுமக்களான நாங்களும் திருந்துவோம், வருந்துவோம். பிசிகே நிறுத்துது. இன்னும் நிறைய பெரும்பான்மை கட்சிகள் அதை கொண்டு வரலாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. நான் சாதி பார்த்து ஓட்டு போட மாட்டேன். நீங்க சொல்றது வந்து வரவேற்கத்தக்கது, அது வந்து ஏத்துக்கிறோம். சில கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா,
நீங்க சொன்ன மாதிரி வந்து வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. இங்க வந்து சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜாதி பார்த்து ஓட்டு போடுறாங்க. இந்த ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது எப்படின்னா, ஒரு 2 தட்ட வச்சு, ஒரு தட்டுல சாப்பாட வச்சு, ஒரு இடத்துல மண்ண வச்சு, அந்த மண்ண அவனே அள்ளி தின்ற மாரி இருக்கு. நீ திரும்ப வந்து ஸ்கூலுக்கு போவேணாம், திரும்ப யாருக்கோ வந்து கை கட்டி நிக்கணும். நீ திரும்ப உங்க அப்பா பண்ண வேலைய தான் நீ பார்க்கணும். நீ ஸ்கூல் போக தேவையில்ல, உனக்கு படிக்க தேவையில்ல, யாருக்கும் அடிமையா இருக்கணும்னா, நீ தாராளமா ஜாதி பார்த்து ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான். அந்த விஷயம் தான். தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு சாதி வாரிய அரசியலும், ஒன்றியத்துல பாஜக அப்படின்ற ஒரு மதவாத அரசியலும் இருக்கிற வரைக்கும் இதை முழுமையான ஒரு இதை வந்துட்டு பண்ண முடியாது. மக்களாகிய நாம் வந்துட்டு இதை முழுமையா புரிஞ்சு, சாதி இல்ல, மதம் இல்ல, நம்ம எல்லோரும் ஒருங்கினோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க தமிழ்நாடு திறந்து இந்தியாவும் திறந்து. ஒரு சின்ன இதுதான் தம்பி, இந்த மாதிரி சொல்லும்போது நீங்க சில கட்சிகளை மெயினா சொல்லாதீங்க. எல்லா கட்சிகள்லயுமே இருக்கு. எல்லா கட்சியும் இருக்கு. நான் ஒரு இது மட்டும் சொல்றேன். திமுகலே நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கேட கோர் பாலிடிக்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறதான் எடுத்துக்கிட்டாங்க. முன்னாடி கொள்கை கடவுள் இல்லைங்கிற கொள்கையில இருந்து வெளில வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படி ஒரு கான்செப்ட்ல எடுத்தனாலதான் அண்ணா வந்து அங்க அப்போ ஜெயிக்க கூட முடிஞ்சது. ஆனா அவரால் ஆன்டி காஸ்டுக்குள்ள ரூட்டடா போக முடியல. ஏன் போக முடியல? நான் அப்படி அவர் பண்ணதான் நினைச்சாரு. ஆனா ரூட்டடா போக முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, ஜாதி பார்த்து ரொம்ப கோரா ஓட்டு போட்டவங்க அப்ப இருந்தாங்க. இப்ப டிஎம்கே பண்ண நினைக்குது, அதிமுக கூட அதை பண்ணும். ஆனா சித்தாந்த ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க வந்து ரொம்ப ஒரு நான் தலித் மூவ்மெண்ட் பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் தலித் மூவ்மெண்ட்ல தலித்தே இல்லாத இயக்கம் ஒண்ணு. நீதி கட்சி எப்படி பார்ப்பனர்கள் இல்லாத ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்துச்சோ, அது வந்து அதாவது ஒப்ரஸ் பண்ணவன அது விலைக்கு வச்சது. இவங்க என்ன பண்ண ஒப்ரஸ்டா இருக்கவன விலைக்கு வச்சாங்க. ஸோ அதனால அவர் சொன்னதை நான் வந்து ஆமோதிக்கிறேன். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நான் தலித் மூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு அரசியல் அது. அதுவும் இல்லாமல் பிஜேபிங்கிறது அதை இப்போ பிஜேபி வந்து இப்போ என்ன பண்ணுது, மதவாத அரசியல் பண்ணுதுல. இப்போ வந்து முஸ்லீம்கள் அந்த இது ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓரம் கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்து யார்கிட்ட வருவாங்க? தலித்துக்கிட்ட தான் போவாங்க. அந்த ஒரு படி இருக்கும், படிநிலை இருக்கும். இப்போ நம்ம முஸ்லீமா ஓகே முஸ்லீம் இது பண்ணியாச்சு, அடுத்து தலித்தை போவோம். ஸோ நான் டேஞ்சரஸாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த சித்தாந்த ரீதி தான் நம்ம அதை பார்க்கணும். கட்சி ரீதியா அப்படிங்கிறது அங்கே சித்தாந்தம் அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பாக போயிடுவாங்க. ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ அது உள்ளே போகிறதுக்கான கண்டிப்பாக இப்படி பண்ணாதான்ப்பா எங்களுக்கு ஓட்டு கிடைக்குன்னா போயிடும் அது. ஆனால் பிஜேபி இப்படி போகாது. அது சிஸ்டம், அது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார். அது நீங்கள் என்ன பண்ணாலும் அவனுக்கு ஏற்றாப்புல தான் நீங்கள் வரணும், உங்களுக்கு ஏற்றாப்புல அவன் போய மாட்டான். ஸோ நான் முற்றிலுமா ஆமோதிக்கிறேன். பிஎம்கே அப்படிங்கிறதும் பிஜேபி அப்படிங்கிறதும் இப்போ ஒரு கோர் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு கொடுத்து உங்களுக்கு கருத்து நம்ம மட்டும் சொல்லுங்கள். ஏற்றுக்கிறேன். பாமக வந்து அடிப்படை பாமகவும் சரி பிஜேபியும் சரி அந்த கோரில் தான் இருந்து இருக்காங்கங்கிறப்போ அவங்க தான் கடுமையாக அதை வந்து தூண்டுறாங்க எல்லாருங்கிறப்போ கண்டிப்பாக நான் இதை ஒத்துக்கிறேன். மற்ற கட்சிகள் அதுக்கான பரிசீலனை பண்ணுவாங்க, செய்வாங்க. இப்போ ஒரு நம்ம மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களே ஒரு தாழ்த்தப்பட்டவரை வந்து சபாநாயகராக கொண்டு போயிருக்காங்கங்கிறப்போ கண்டிப்பாக அதை செய்வாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஓகே.